இல்லை, இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது இந்த சமூகத்தினுடைய விடியலாகவே இந்த சமூகம் எதிர்நோக்கி வருகின்றது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த போராட்டம், இந்த பொதுக்கூட்டம் நிச்சயமாக இஸ்லாமிய சிறைவாசிகளை மீண்டும் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக்கி இருக்காப்புல சீமான் அப்படின்றத நம்முடைய கருத்தை நான் நினைக்கிறேன். இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான ஒரு பொதுக்கூட்டம் நாம் தொடர்ந்து போட்டிருக்குது. நிச்சயம் அந்த காயம்பட்ட, பாதிக்கப்பட்ட அந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலை தான் உருவாகும். இதுக்கு முன்னாடி போடாமல் இப்போ தான் போட்டாங்கன்னா தேர்தலுக்காக போடுற சீனுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 5 மத்திய சிறைகளில் முக்கியமான இடங்களில் பெரிய அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை கொடுத்து முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக பேசியிருக்கு. அப்படிங்கும்போது இது போடுறது அரசியல். சில பேர் சொல்லுவோம், திமுக ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம், அரசியலுக்காக சீமான் போடுற. சரி, அதே அரசியலுக்காக நீ விடுதலை பண்ணிட்டு போயா? ஏன் சீமான் போடுறாரு? சீமான் மேடை போடுற அளவுக்கு நீ ஏன் வழி ஏற்படுத்துற? நான் கேட்குறேன். புரியுது. நீ விடுதலை பண்ணிட்டாலும் சீமான் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லிட்டு போட போகிறது இல்லைல்ல, நம்ம ஆதரிக்க போகிறது இல்லைல்ல. தேர்தலுக்காக போட போகிறதுன்னா இதுக்கு முன்னாடி சீமான் போட்டது இதெல்லாம் எதுக்காக போடப்பட்டது சொல்லுங்க. நிச்சயமா இது அப்பட்டமான திமுகவினுடைய அடிமைகள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. இது நடக்கத்தான் செய்யுங்க. இதுக்கு தாங்க நான் சீமானை ரொம்ப ஆதரிக்க காரணம் என்ன தெரியுமா? எவன் பெரிய ஆளு, முக்கியமான நபர், அவன் கட்சியில் சேர்றதுக்கோ, அவனை கட்சியில் சேர்க்கறதுக்கோ, அல்லது கூட்டணியை நீ எந்த கொள்கையாச்சும் இருந்துக்கோ, நீ வா கூட்டணி தேர்தல் நேரத்தில் வந்துடு, என் கூட சேர்ந்துடுன்னு சொல்லி சேராமல் தனித்து கிளம்புற பற்றிங்களா, அதுவே எனக்கு சீமான் கிட்ட பிடிச்ச விஷயம். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்திய தேசிய கட்சி நான் தனித்து முடிவு எடுக்கிறதா இருந்தால் நான் சீமானுக்கு ஆதரவாக களமாடிட்டு போயிட்டே இருப்பேன். சீமான் இருக்கிற வரையும் நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. 1000 பேர் விலகி போனாலும் 2000 பேர் அந்த கட்சியில் இணையத்துக்கு தயாராக இருக்கு. அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கு. நான் அந்த கட்சியை ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ஓட்டை முன் வச்சு அவங்க அரசியலே பண்ண மாட்டாங்க. ஓட்டை முன் வச்சு அரசியல் பண்ணுறதுனா முஸ்லீம் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லும்போது மற்றவங்க ஓட்டு போடாமல் போயிடுவார். அதெல்லாம் அப்படி ஒரு நோக்கத்தோடு அவர் போடலன்றது தெரியும். அது எப்போவுமே அப்படி தான். அவர் மனசில் பட்டுது, எது தவறுன்னு தெரியுதோ அதை உடனே அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும். அதனால் நம்ம அந்த அரசியலுக்காக அல்லது தேர்தல் இருக்கு, ஓட்டுக்காக இவர் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. சார், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் 29ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து பதிவுகள் போட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இன்றைக்கி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது இந்த சமூகத்தினுடைய விடியலாகவே இந்த சமூகம் எதிர்நோக்கி வருகின்றது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த போராட்டம், இந்த பொதுக்கூட்டம் நிச்சயமாக இஸ்லாமிய சிறைவாசிகளை மீண்டும் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக்கி இருக்காப்புல சீமான் அப்படின்றத நம்முடைய கருத்தை நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம அதை வரவேற்றிருக்கோம். ஆக்சுவலாக 28 ஜனவரி 28 பழனி பாபாவுடைய விதைக்கப்பட்ட நாள். நாங்கள் திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் போகிறோம். நாம் தமிழ் கட்சி சார்பாக சென்னையில் நினைவேந்தல் நிகழ்வு நடத்துறதுக்கு இருந்தது. அந்த நினைவேந்தல் நிகழ்வுடன் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான ஒரு பொதுக்கூட்டம் நாம் தமிழ் கட்சி போட்டிருக்குது. நிச்சயம் அந்த காயம்பட்ட, பாதிக்கப்பட்ட அந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலை தான் உருவாகும். புரியுது சார். பட் இப்போது தேர்தல் நெருக்கத்தில் இது மாதிரி பண்ணுறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போடாமல் இப்போ தான் போட்டாங்கன்னா தேர்தலுக்காக போடுற சீனுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 5 மத்திய சிறைகள் உள்ள முக்கியமான இடங்களில் பெரிய அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை போட்டு முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்பந்தமாக பேசியிருக்கு. அப்படிங்கும்போது இது போடுறது அரசியல்னு சொல்லி சில பேர் சொல்லுவோம், திமுக ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம், அரசியலுக்காக சீமான் போடுற. சரி, அதே அரசியலுக்காக நீ விடுதலை பண்ணிட்டு போயா? ஏன் சீமான் போடுறாரு? சீமான் மேடை போடுற அளவுக்கு நீ ஏன் வழி ஏற்படுத்துற? நான் கேட்குறேன். புரியுது. நீ விடுதலை பண்ணிட்டாலும் சீமான் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லிட்டு போட போகிறது இல்லைல்ல, நம்ம ஆதரிக்க போகிறது இல்லைல்ல. நிச்சயமா. அப்போ நீ விட்ட குறைய இன்னொரு கட்சி பயன்படுத்த தான் செய்யும்.
அப்போ நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யும் போது அது சம்மந்தமாக எல்லா எதிர்கட்சிகளும் பேசு பொருளாக்க தான் செய்வாங்க. இப்போ நொல்லுதுன்ற தேர்தலுக்காக போடப்படுறதுன்ற தேர்தலுக்காக போடப்படுறதுன்னா இதுக்கு முன்னாடி சீமான் போட்டது இதெல்லாம் எதுக்காக போடப்பட்டது சொல்லுங்க. நிச்சயமா இது அப்பட்டமான திமுகவினுடைய அடிமைகள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த திமுக அடிமைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அண்ணா அறிவாலயத்தில் மண்டிட்டு கிடக்கிறானுங்க எல்லா முஸ்லீம் அமைப்பு தலைவர்களும் சில முஸ்லீம்களும். அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம சமூக பிரச்சனைகள் அந்த நேரத்தில் யார் இப்போ நாம் தமிழர் கட்சி அது எடுத்திருக்கு, அதை நம்ம ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம குறிப்பாக இப்போது தேர்தல் நெருக்கத்தில் இப்படி நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்றப்போ இப்போ மற்ற கட்சிகள் என் கையில் எடுக்கலன்ற கேள்வி வருது. ஏன்னா இப்போது இஸ்லாமியர்கள் அதெல்லாம் நம்ம குரல் கொடுக்க போய் இந்துக்கள் வாக்கு எங்கே நமக்கு வராமல் போயிடுமா அப்படின்ற அச்சம் பல கட்சிகள் மத்தியில் இருக்கா? இல்லை, சீமானை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் அந்த விஷயத்தில் தான் எனக்கு ரொம்ப நான் அந்த கட்சியை ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ஓட்டை முன் வச்சு அவங்க அரசியலே பண்ண மாட்டாங்க. ஓட்டை முன் வச்சு அரசியல் பண்ணுறதுன்னா முஸ்லீம் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லும்போது மற்றவங்க ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. நிச்சயமா அதெல்லாம் அப்படி ஒரு நோக்கத்தோடு அவர் போடலன்றது தெரியும். அது எப்போவுமே அப்படி தான். அவர் மனசில் பட்டுது எது தவறுன்னு தெரியுதோ அதை உடனே அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும். அதனால் நம்ம அந்த அரசியலுக்காக அல்லது தேர்தல் வந்திருக்கு ஓட்டுக்காக இவர் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் மற்றவங்க சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நெருங்கி பழகிறோம். புரியுது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எங்கள் கட்சி அனுமதிச்சா இந்த தேர்தலில் நாம் தமிழுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொலியெல்லாம் பேசியிருந்தோம். அதோட முன்னெடுப்புகள் எதனா எடுத்தீங்களா? இல்லை, அது பொதுக்குழுவில் நானும் என் கருத்துக்களை வைப்பேன் இல்லைங்களா. நாம் இது போன்ற சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சேர்ந்து நாம் ஏதோ ஒரு சில நன்மைகளுக்காக மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிடக்கூடாது, வரலாற்று பிழையை நம்ம செய்யக்கூடாது. அதனால் நாம் ஏன் நாம் தமிழர் கட்சியை சீமானை ஆதரிக்கக்கூடாதுன்ற என்னுடைய ஆதங்கத்தை என்னுடைய வேதனையை நான் பொதுக்குழுவில் வைப்பேன். வச்சு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்பட வேண்டியதாக. ஏன்னா ஒரு கட்சியாக இருக்கேன்ல, நம்ம தனி மனிதனா ஆதரிச்சு போயிட்டே இருக்கலாம், வேறு விஷயம். ஆனால் எனக்கு பிடித்த நபர் யாருன்னா இன்றைக்கி சீமான் தான். பல விஷயங்கள் கருத்து அவருடைய பேச்சுக்கள் நிறைய முரண்களெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல 100% நான் ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்து நான் ஓப்பனாக சொல்லுவேன். நான் இது சில பேர் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், அது எனக்கு அதை பற்றி டோன்ட் கேர். இதனால் என்னை திட்டலாம் இல்லை பாராட்டலாம், ஏதோன்னு பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய சமகாலம், நம்ம அரசியல் பேசக்கூடிய இந்த சமகாலத்தில் ஒரு ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறாருன்னு சொன்னால் வரவேற்கணும். குறிப்பாக இப்போது சமீபத்தில் ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிகல் வெளியாயிருந்து 2026 முதல் கட்சியாக வேட்பாளர் அறிவித்து தேர்தல் வேலையை தொடங்கின கட்சியாக நாம் தமிழர் இருக்கிற வேலையில் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, சுதாரிக்காத சீமான் அப்படின்னு சொல்லிட்டு என்னவாகும் நாம் தமிழர் கட்சி 2026 போட்டிருக்காங்க. அதில் பேசிய நாம் தமிழ் நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம் சீமான் அவர்கள் எங்கே போனாலும் எங்கள் கையில் காசு இல்லைன்னு சொல்கிறார். அது தம்பிகள் மத்தியில் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தை? எங்கள் விகடன் அவனுக்கு விற்பனை ஆகணும், ஏதாவது உழப்பிட்டு இருப்பான், அவ்வளோதான். ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம வச்சு விவாதமே பண்ணக்கூடாதுங்க. ஏன் சொன்னால் இந்த இந்த பிகில வச்சுக்கிட்டு என்ன நேற்றுலேருந்து டெபட்டு நான் கேட்குறேன், ஏதோ உங்களையும் வழிமறிச்சிட்டாங்களா? இல்லை, என்ன இதுன்ற நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்குவாங்க. ஏதோ விஜய்க்கு மட்டும்தான் ஒதுக்குற மாதிரி நீங்கள் டைம்லைன் போடுறதோ ஒரு நெரேட்டிவை உருவாக்குறதோ என்னங்க இதெல்லாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிச்சயமா எது சின்ன முதல்ல உலகத்தில் யாருக்கு சின்ன ஒதுக்கல, விஜய்க்கு மட்டும் ஒதுக்கி இருந்தாங்கன்னா அது நம்ம பேசு பொருள் ஆக்கலாம். எல்லா கட்சிக்கும் ஒதுக்குறாங்க. மதிமுக ஆரம்பித்தாங்க, ஒதுக்குனாங்களா இல்லை? சின்னம் ஒதுக்குனாங்க. இது விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்குனாங்களா இல்லையா? பாமகவுக்கு ஒதுக்குனாங்க. யானை சின்னம் இருந்தது முதல்ல, ஞாபகம் இருக்குங்களா? அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒவ்வொரு காலகட்டம் அந்த ஓட்டு சதவீதம். இப்போ இதே விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 6 விழுக்காடுக்கு குறைவாக வாக்குகள் வாங்கி மறுபடியும் அவர் விசிலே அவர் கொடுத்தாங்கன்னா அது சலுகைன்னு சொல்லலாம். புரியுது. இப்போ வர தேர்தலில் அவர் 6 விழுக்காடுக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா அந்த சின்னம் அவர் கன்ஃபார்ம் ஆகிடும். எப்படி நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னம் கன்ஃபார்ம் 8 விழுக்காடு வாங்கணுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, அதேமாரி விஜய்க்கு அந்த சின்னம் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு கால் அதை விட குறைஞ்சி 6 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வாங்கணும்.
8 சார் இப்போ ஏ 8 மாற்றி அதான் 6க்கு மேலே வாங்கணும். 7 வாங்கினா கூட ஓகே தான். 6க்கு மேலே வாங்கணும். 6% மேலே வாக்குகள் வாங்கும்போது அந்த சின்னம் அவங்களுக்கு கன்ஃபார்ம். இன்னொரு அடுத்த தேர்தலில் வந்து ஒரு தேர்தலில் நின்று 6 விழுக்காடுக்கு கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா அந்த சின்னம் ஆட்டோமேட்டிக்காக பறிக்கப்படும். அதுதான் யானை சின்னம் பறிக்கப்பட்டது. இதில் ஞாபகம் இருக்கா? சில பேர் கூட ஊடகங்களில் பேசுகிறாங்க, ஒரு சின்னத்தை கூட காப்பாற்றிக்க முடியலன்னு. சின்னத்தை காப்பாற்றிக்க முடியல, இந்த சட்ட ரீதியாக ஒன்றுமே பண்ண முடியும், ஒரு மயிரம் முழுங்க முடியாது. அதுக்கான ஓட்டு தான் வேணும். அப்போ அந்த ஓட்டு குறையும் ஏறும். குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சின்னம் விட்டு போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாமகவுக்கு எத்தனை முறை மாம்பழம் சின்னம் காணாமல் போச்சு, எத்தனை முறை யானை சின்னம் போச்சு. மாநில கட்சி அங்கீகாரம் இறங்கும் போதெல்லாம் பம்பரம் சின்னம் எடுத்துங்க, நம்ம இவர் வைகோ எத்தனை முறை போய் எத்தனை முறை வந்திருக்கு. முரசு சின்னம் எத்தனை தடவை போய் எத்தனை தடவை வந்திருக்கு. ஏதோ விஜய்க்கு விசில் கொடுத்துட்டோம், ஏதோ பாஜக கூட இன்டர்லிங்க்கு. என்னையா இது? யாரை ஏமாத்துறீங்க? விசில் இல்லை, தொடப்பக்கட்டை கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்கு போகிறான், இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. ஆனால் இந்த தேர்தலில் அவர் அதுக்கு உண்டான வாக்குகளை வாங்கி காமிக்கணும். வாங்கலைன்னா அடுத்த முறை அவர் வாக்கு சதவீதம் வாங்காமல் ஒரு 5-6% வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அடுத்த முறை வந்து அதே சின்னம் கொடுக்குறாங்கன்னா அப்போது நம்ம சொல்லலாம், சலுகைன்னு சொல்லலாம். இதெல்லாம் சலுகை இல்லை சார். இதை தொடர்ந்து இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு யூனிஃபார்ம் சிம்பிளாக விசிலை வந்து வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் 2024 நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து புது சின்னம் கொடுத்து அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணதை பார்க்க முடியுது. சிபிஐ விசாரணைக்கு பின் வந்து விஜய் வந்து போட்டிடுவாரா, இல்லை அவருக்கு வந்து யூனிஃபார்ம் சிம்பிள் தரப்படாது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும்போது திடீர்னு யூனிஃபார்ம் சிம்பிள் வந்து தராங்க. விஜய் அவர்கள் பாஜக கிட்ட அடிப்பணிந்து விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் இல்லை. அது நம்ம சொல்ல முடியாது. அப்படி பாஜக அடிமை இல்லை. நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியில் நான் வேட்பாளர் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் வந்து பதிவு பண்ணி அங்கீகரிக்கப்படாத கட்சி வந்து மனு கொடுத்தாங்க. அது சின்னம் ஒதுக்குவாங்க. அது ஏதோ விஜய்க்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க, அதனால் பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் லிங்க் இருக்குது. இதெல்லாம் வந்து திமுக அடிமைகள் பேசக்கூடிய பேச்சுக்களாக தான் நான் பார்க்குறேன். தவிர சோஷியல் நான் சொல்றேன், நான் விஜய்க்கு எதிராக நிறைய பேசுவேன். என்ன மாதிரி விஜய்க்கு எதிராக பேசணும் யாரும் இல்லை. அதுக்காக இந்த விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இது திமுக இது பாஜகவுடைய இதுக்கு கட்டுப்பட்ட விஜய், இப்படியெல்லாம் புனைப்பட்ட கதைகள்லாம் பேசக்கூடாது. யதார்த்தத்தை பேசணும். இது எல்லாரும் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை, நான் கூட ஒரு ஒன்றும் இல்லை, 234 தொகுதி கூட வேணாம், நான் ஒரு 20 தொகுதியில் நான் வேட்பாளர் நிப்பாட்டிட்டு எங்கள் இந்த 20 தொகுதியில ஒரே சின்னத்தை கொடுங்கன்னா கொடுப்பாங்க. 3 தொகுதியில் நிப்பாட்டி 3 தொகுதிக்கும் ஒரே சின்னம் கொடுங்கன்னா ஒதுக்குவாங்க. தேர்தல் ஆணையம் இதேமாரி ஒரு விதிமுறை இருக்குது, ஏற்கனவே ஒதுக்கி இருக்காங்க. இப்போ மெழுகுவர்த்தி சின்னம், இப்போ மனிதநேய மக்கள் கட்சி வந்து மெழுகுவர்த்தி சின்னத்தில் 3 தொகுதியில் நின்றாங்க. அவங்க 3 தொகுதியில் மெழுகுவர்த்தி சின்னத்தை ஒதுக்க சொன்னால் ஒதுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது ஒரு ஸ்டார் ஆக்டர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு, அவருக்கு வந்து இவ்வளோ சின்னம் ஒதுக்குங்கன்னா ஒதுக்கிறது செய்வாங்க. அது அவங்க ஆப்ஷன் கேட்பாங்க, 3 ஆப்ஷன் கேட்பாங்க. 3 சின்னத்தை வந்து கொடுக்கணும். அந்த 3ல் 1 அதேமாரி அவர் கேட்டிருக்காரு, 3 ஆப்ஷன் கேட்டிருக்காரு. ஆட்டோ ஒன்று கேட்டாரா, வேறு ஏதோ ஒன்று, விசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுக்காம கொடுக்க மாட்டாங்க. 3 இது 3த்துல எதுனா 1 அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் தாவேக்கா வந்து ஒரு அழுத்தத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சதுன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்தது. இல்லை, தாவேக்கா வந்து நானும் சொல்கிறேன், தாவேக்கா திமுகவை எதிர்க்குதுன்றதுக்காக பாஜகவுடைய பி டீம்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய்ங்க. அப்படி இல்லை. ஆனால் தாவேக்கா தனித்தனினா அது பாஜக கூட்டணிக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று இல்லை. அது லாபம் அது அப்படின்னு பார்த்தா யாருமே அரசியல் பண்ணக்கூடாதா? நிச்சயமா. இவங்க திமுக கூட்டணி சொல்கிறது என்னன்னா, யாருமே அரசியல் பண்ணாதீங்க, ஒழுங்கு மரியாதை நீங்கள் வந்து எங்ககிட்ட மண்டிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய அயோக்கியம் அசிங்கங்கள் கேவலங்கள் எல்லாம் நீங்களும் தாங்கிக்கிங்க அப்படின்றாங்களா? சீமான் நாம் தமிழ் கட்சி நின்னா ஓட்டை பிரிக்கிறாரு, பிஜேபி வந்துடும். தாவேக்கா நிற்குது, ஓட்டை பிரிக்கிறாங்க, பிஜேபி வந்துடும். அப்போது யாருமே உங்களை எதிர்த்து நிற்கக்கூடாதா? இது எந்த விதமான அரசியல்? எதிர்க்கணும்னா பிஜேபி பி டீம் தான். அப்போ இதுதான் உங்கள் சமூக நீதி அரசியலா? அரசியல் என்பது பலதரப்பட்டவர் போட்டி போட தான் செய்வாங்க. அந்த போட்டியிலே நீ யோகியன்னு சொன்னால் நீ வா, வென்று வா, அதுதான் பார்க்கணும். அதனால இவங்க நின்று ஓட்டை பிரிக்க பார்க்குறாங்க, அவங்க நின்று ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற பற்றியில் இதுவே அயோக்கியத்தினுடைய உச்சம். இது நிச்சயமா யாருன்னா நிற்பாங்க. கடந்த முறை கமலஹாசன் இப்படி தான் சொன்னீங்க, 5000 கோடி பாஜக கிட்ட வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிற்கிறாரு. நீங்கள் திருமாவளவன் சொன்னார். இப்போ வந்து அவர் பத்திரமாட்டு தங்கமாயிட்டார் அவங்களுக்கு. அதனால் இந்த திமுகவினுடைய பொய் பித்தலாட்ட அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னியெல்லாம் வந்து எடுபடாது தமிழக மக்கள் மத்தியில். 2021 எதிர்பார்த்த மாதிரி இந்த வாட்டி பாஜக அந்த பூச்சாண்டி எதிர்பார்த்தாதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயம். அதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியல் பண்ணுங்க, ஏன் பாஜகவையே முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுறீங்க?
இங்கே தமிழ்நாட்டில் பாஜக பெரிய கட்சியா, அதிமுக பெரிய கட்சியா? அதிமுக பெரிய கட்சி. அப்போ அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணும். நீங்கள் திமுகவும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாருங்கள், தமிழ்நாட்டில் திமுக தோத்துச்சுன்னா பிஜேபி வந்துடும். ஏன்னா நீங்கள் இப்படி சொல்ல ஒரு தடவை வந்தே போய் தொலைக்கிட்டோன்றது வெறுப்பு வருதா இல்லையா? இல்லை சார், நீங்களா பேசுகிறீங்க? இல்லை, நான் தான் சொல்கிறேன், வெறுப்பு வருதா இல்லையா? அப்போ யாரை கண்டு பயந்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. திமுக இல்லைன்னா நீ செத்துருன்னு சொன்னால் நான் செத்துணுமா? நான் கேட்குறேன். இல்லை, வரட்டும், போராடுவோம், சுடட்டும், கொல்லட்டும், இல்லை சிறையில் போடட்டும், எதிர்கொள்வோன்றேன் நான். நிச்சயமா. பயந்து சாகிறத விட ஒரே விட்டால் செத்து போவோன்றேன் நான். அப்படி பயந்தாங்கோலிங்க வந்து நீங்கள் போங்க, அண்ணா அறிவாளி அடிமையாயிடுங்க. முஸ்லீம் சமூகம்னு சொல்லி பேசாதீங்க. புரியுது. சமூகத்தை பயத்தை காட்டாதீங்க. இந்த சமூகம்லாம் என்றைக்குமே பயந்த சமூகம் அல்ல. நீ யூபியில் கூட யோகி ஆதித்யநாத் தாண்டிட்டு தான் இருக்காரு. புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்படுது, எதிர்கருத்துக்கள் பேசுறதுக்கு மறுக்கப்படுகின்றது, மதரசாக்கள் எல்லாம் மூடப்படுகின்றது. முஸ்லீம் வாழலையா? எதிர்க்கிறான், போராடுறான், நூற்றுக்கணக்கான பேர் சிறை போகிறான், நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கான், வாழ்ந்துட்டு தானே இருக்கான். யோகி வந்துட்டாரு, அதனால் நம்ம இனி இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது சரியாக வராது, நம்ம எங்கன்னா ஓடிட்டானா? இல்லை. அப்போ இது எந்த மாதிரியான பயத்தை நீங்கள் அச்சத்தை ஏற்படுத்துறீங்க? நிச்சயமா. பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுக்கு அரசியல், இஸ்லாமியர்களுக்கு உணர்வுபூர்வமானது, ரத்தத்தில் ஊன்றியது. இது திமுக நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து. பாஜக என்பது உங்களுக்கு அரசியலுக்காக தான் நீங்கள் பாஜகன்னு பயன்படுத்துறீங்க. ஆனால் பாஜக எதிர்ப்பு என்பது எங்களுக்கு ரத்தத்தில் ஊறிய உணர்வுகள். நிச்சயம். ஆனால் இப்போது இவ்வளோ நாட்களாக நாங்கள் வந்து கூட்டணி பலத்தோட வலுவாக இருக்கோம், எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறது திமுக லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ போட்டி வலுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுகவும் திருப்பி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போ எதிர்கட்சிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சேர்ந்து ஒரு ஓட் பேங்க் உள்ள முக்குளத்தூர் ஓட் பேங்க் அவர் கூட இருக்குது, கொஞ்சம் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு 2-3% இருக்குது. அது அதிமுக கூட சேர்ந்ததுனால அதிமுகனுடைய பழைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிரம்மாண்டமாக இருக்குது. அது கூட பாஜக, பாமக, இன்னும் சில சிறிய கட்சிகள்லாம் இணைஞ்சதுன்னு சொன்னால் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு நிலைக்கு வரும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது திமுக இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னால், இப்போது திமுக வந்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும். பாஜக ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் அப்படியே அச்சு வேறு ஆணி வேறு அப்படியே 100% போயிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் வாங்குங்க, வேணாம்னு சொல்ல, அதுக்கு உண்டான நிவாரணங்களை நீங்கள் வழங்கினீங்களா? சொல்லுங்கள். கடந்த 4 ஆண்டில் வந்து இஸ்லாமியருடைய வீடுகள்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிங்க. கேட்டால் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் இடித்தோம் அப்படின்றீங்க. அரசுக்கு தெரியாமல் தான் இடிக்கிறேன்னா வந்து நிற்கிற போலீஸு சரி, ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுது, மேல்முறையீடு போகிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு அனுமதிக்காமல் அவசரமாக வந்து இடித்து தள்ளுவதெல்லாம் எந்த விதமான அரசியல் இது? சொல்லுங்கள். நிச்சயமா. அப்போது இது போன்ற நாங்கள் என்ன வேணா அட்ராசிட்டி பண்ணுவோம்டா, ஆனால் எனக்கு தான் ஓட்டு போடு, வேறு வழி என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பாசிச பாஜக பாசிசத்தை விட கொடூரமான பாசிசமான தான் நம்ம பார்க்குறோம். புரியுது. இப்போது 2 சைடுமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கல்ல சார். இப்போது திமுக ஈக்குவலாக வந்து அதிமுக ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ 3வது கட்சியாக நாம் தமிழ் இந்த 2 பெரும் கட்சிகளை எப்படி சமாளிப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது 2026 தேர்தலில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் கட்சி வந்து நாளைக்கே வந்து சட்டமன்றத்துக்கு போய் நாளைக்கே அதிகாரத்துக்கு கைக்கு வரணுன்றது இல்லைங்க. அவங்க நாம் தமிழ் கட்சி இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இந்த தேர்தல் என்ன கூட அடுத்த தேர்தல் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து களமாடக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாம் தமிழ் கட்சியை நான் பார்க்குறேன். தவிர அவர் இந்த தேர்தலில் ஓட்டு வங்கி அவர் குறைஞ்சாவோ இல்லை அதிகமானாலோ அவர் வெற்றி பெற்றாலோ தோல்வி உண்டாலோ அடுத்த தேர்தலை சந்திக்காமல் இப்போ ஓடி ஒளிஞ்சிக்கக்கூடிய நபர் சீமானும் இல்லை, நாம் தமிழ் கட்சி தொண்டர்களும் இல்லை. தொடர்ந்து களமாடக்கூடிய ஒரு மக்களாக தான் நான் பார்க்குறேன் அவங்க. ஏன்னா அதனால் அவங்களுக்கு வெற்றி தோல்வி என்றது புதுசு இல்லை. புரியுதுங்களா? புரியுது சார். ஆனால் இப்போது என்ன கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சாவோ இல்லை ஓட்டு தோல்வி விட்டாலோ பல பேர் வந்து அதிலேருந்து விலகுவாங்க, இன்னொரு கட்சியில் போய் சேருவாங்க. இது வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு சீமானு இருக்கிற வரையும் நாம் தமிழ் கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது. தென் மாவட்டங்கள் 1000 பேர் விலகி போனாலும் 2000 பேர் அந்த கட்சியில் இணையத்துக்கு தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது.
அதான் சார், இப்போ இவ்வளோ நாட்கள் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அப்புறம் வந்து எடப்பாடி அவங்களாம் பிரிஞ்சிருந்தது தென் மாவட்டங்களில் வாக்குகளை வந்து பரவலாக யாருக்கு விழுன்னு சொல்லிட்டு கணிக்க முடியாமல் இருந்தது. அந்த டைமில் நாம் தமிழர் பல முன்னெடுப்புகளை தென் மாவட்டங்களில் எதிர்த்தாங்க, டெல்டா பகுதிகளில் வந்து எடுத்திருந்தாங்க. அது அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து இப்போ வரைக்குமே ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மீண்டும் அவங்க இணைஞ்சாலும் நாம் தமிழருக்காக அந்த பிரிஞ்ச வாக்குகள் இன்னும் அவங்களுக்கு தான் சேரும்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து பிரிஞ்ச வாக்கு நாம் தமிழுக்கு வந்ததுன்னு என்ன உத்தரவாங்க? இல்லை சார், இப்போ இவங்க எதிர்த்த முன்னெடுப்புகள்னால இந்த முன்னெடுப்பு வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் லாபம் தானே தவிர வேறு என்ன இருக்குது? அதிகாரம் பறிக்கணும். டிடிவி தினகரன் நேற்று வெளியும் பேசிட்டு இருந்தார், இன்றைக்கி அப்படியே பல்ட்டி அடித்து பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமியாச்சும் இது வெளியே டிடிவியை பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணல, கடந்து போயிட்டு இருந்தார். டிடிவி தினகரன் என்னென்ன விமர்சனம் பண்ணாப்புல இன்றைக்கி எந்த முகத்தை வச்சுட்டு பக்கத்தில் போய் சிரித்து கையெடுத்து கும்பிட்ற மக்கள். அதான் சொல்லிட்டாரு சார், பகையாளி சந்தை இல்லை பங்காளி சந்தை. அப்போ பங்காளி தானே, ஏன் நீ அமைக்க வச்சுக்க வேண்டியது, வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே, ஏன் தெருக்கு கொண்டு வந்தீங்க? நான் கேட்குறேன். நிச்சயமா பங்காளி சண்டை தானே, வீட்டுக்குள்ளே வச்சுருந்துக்கணும், ஏன் தெருக்கு கொண்டு வந்தீங்க? என்னென்ன பேசுனீங்க? இந்த தேர்தலில் எடப்பாடியை இருக்கிற இடம் இல்லாமல் ஆக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த தேவை இது போன்ற பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. எனக்கும் விருப்பமான ஒரு நபர் அவர் அண்ணன் டிடிவி. ஆனாலும் இது போன்ற பேச்சுக்களை மாற்றி 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 பேசி பாஜக வந்து நோட்டோ கூட போட்டி போடுற கட்சிக்கு கூட நான் சேருவேன் கூட்டணின்னு சொல்லி பேசினார். நீ மோடி மாரி ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு பேசுகிறாரு. அப்போது அதாவது ஒரு காலத்தில் வந்து எப்படியோ இன்றைக்கி வந்து எல்லாமே டைம் லைனில் இருக்குது, சோசியல் மீடியாவில் எல்லா இளைஞர்களும் பார்க்குறாங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு அவன் எப்படி எதிர்கொள்வான் சொல்லு? ஆனால் இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் தான் சொல்லியிருந்தார், டிடிவி ஓபிஎஸ்லாம் மீண்டும் இணைக்கலனா நான் வந்து என் முடிவை வந்து அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தாவேகா பக்கம் போயிட்டார். இப்போனா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்றும் சேர்ந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் தனித்து விடப்பட்டிருக்காரு. மறுபுறம் ஓபிஎஸ் அணியில் இருந்த வைத்தியலிங்கம் நேற்றைய தினம் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. ஸோ இப்போ ஓபிஎஸோட நிலை என்னன்ற மாதிரி இருக்குது, தாவேகா பக்கம் போன செங்கோட்டையனோட நிலை என்ன அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கூட வந்து டிடிவி தினகரன் கூட வலதுகரமாக இருந்த அவர் துணை பொதுச் செயலாளர் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. இது நடக்க தான் செய்யுங்க. இதுக்கு தாங்க நான் சீமானை ரொம்ப ஆதரிக்க காரணம் என்ன தெரியுமா? ஒக்காமக எவன் பெரிய ஆள் முக்கியமான நபர் அவன் கட்சியில் சேர்றதுக்கோ அவனை கட்சியில் சேர்க்கறதுக்கோ அல்லது கூட்டணியை அவன் நீ எந்த கொள்கையாச்சும் இருந்துக்கோ, நீ வா கூட்டணி தேர்தல் நேரத்தில் வந்துடு என் கூட சேர்ந்துடுன்னு சொல்லி சேராமல் தனித்து கிளம்புற பற்றிங்களா, அதுவே எனக்கு சீமான் கிட்ட பிடிச்ச விஷயம் தான். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்திய தேசிய கட்சி நான் தனித்து முடிவு எடுக்கிறதா நான் சீமானுக்கு ஆதரவாக களமாடிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் கட்சியிலையும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு பொதுக்குழு செயற்குழு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு சொல்லுவாங்கன்றது தெரியல, புரியுதுங்களா? ஆனால் எனக்கு பிடித்த நபர் சீமான், எனக்கு பிடித்த கட்சின்னு சொன்னால் இன்றைக்கி மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்குதுன்னா நாம் தமிழ் கட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ காரைக்குடியில் நாம் தமிழர் வந்து சீமான் அவர்களும் போட்டியிட போகிறதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது நாம் தமிழர் இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்துறாங்க, பூத் லெவலில் அவங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூத் லெவலில் அவங்க சர்வே எடுக்கும்போது காரைக்குடியிலே பல பூத்துக்களில் 30% மேலே எடுத்த பூத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ காரைக்குடி சூஸ் பண்ணது சரியான ஆப்ஷன் தான் சொல்லிட்டு இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஏன்னா காரைக்குடியில் அவர் நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணனுக்கு எப்படி அவர் சொந்த தொகுதின்ற அவர் பக்கத்து தொகுதி, அதனால் அவருக்கு வாக்குகள் விழுன்றது. அது குறிப்பிட்ட எந்த வாக்கு வங்கியும் பெரிய அளவுக்கு இல்லை. முஸ்லீம்களும் இருக்காங்க, தேவர் முக்குளத்தூர் இருக்காங்க, அப்புறம் எல்லா சமூகமும் சார்ந்த செட்டியார்கள் இருக்காங்க. எல்லா சமூகமும் சார்ந்த ஒரு கலவையாக தான் அந்த தொகுதியை பார்க்குறாங்க. யாரும் ஒரு குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இல்லை. அப்படின்னும்போது அதில் எவ்வளோ வெற்றி எவ்வளோ தோல்வின்றது தெரியல. நிச்சயம் எனக்கு வந்து என்னென்னா இந்த முறை எப்படியாவது சீமான் சட்டமன்றத்துக்கு போகணுன்றது தான் எனக்கு ஆசை. ஆனால் இப்போது அவங்க காலங்காலமாக வந்து தேசிய கட்சிகள் தான் போட்டிட்டு வராங்க. இப்போ மாநில கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகளை அடிக்கிறது ஈஸி இல்லை. நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதை சொல்கிறோம். நிச்சயம். ஏன்னா தேசிய கட்சிகளை எதிர்த்து மாநில அரசியலை பேசுறது ஈஸி. பாஜகவும் எதிர்க்கலாம், காங்கிரஸையும் கடுமையாக எதிர்க்கலாம் இல்லையா? இப்போ அதனால் கூட அவர் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். எந்த காரணத்துக்காக அந்த தொகுதியை அவர் உண்மையானு கூட தெரில, இன்னும் நிற்கிறன்னு கூட அறிவிக்கல அவர். இல்லை ஓகே சார். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு கேள்வி மறந்துட்டு அதை கேட்டுறேன். இப்போ திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் வந்து
ஏடிஎம்கே பீட் பண்ணும்போது அந்த இடைப்பட்ட வாக்குகள் வந்து இப்போ டிடிவி எடுத்திருந்த குறிப்பாக இப்போ டிஆர்பி ராஜா தொகுதியில் கூட அவர் 89,000 எடுக்கும்போது ஏடிஎம்கே 49,000, அதில் வந்து 40,000 வந்து டிடிவி எடுத்திருந்தாரு. ஸோ இந்த அலையன்ஸ் இப்போ டிடிவி உள்ளே வந்திருக்கிறது தென் மாவட்டங்களில் திமுக ஒரு பேக் ஃபயர் ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, உண்மையிலே டிடிவி சேர்ந்ததுனால தென் மாவட்டத்தில் இல்லை, ஒட்டுமொத்த திமுகவே கலக்கத்தில் தான் இருக்காங்க. டிடிவி சேர மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? டிடிவி சேர்ந்த உடனே ஒரு விதமான கலக்கத்தில் தான் இருக்காங்க. உண்மைதானே? டிடிவிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு இல்லை, அப்படி புரியுது. ஓபிஎஸ்க்கு அப்படியெல்லாம் ஓட் பேங்க் இல்லை. அதனால தான் ஓபிஎஸ் அவங்க கண்டுக்கல. பிஜேபி அதிமுக கூட்டணி கூட அவரை கண்டுக்கல. டிடிவி தினகரனுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5% கூட வாங்கினார் இல்லையா? அதுக்கு அடுத்த தேர்தல் தான் ரொம்ப குறைஞ்சிட்டார். அவர் அடுத்து தான் குறைஞ்சிட்டார். இப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அது டிடிவிக்கும் ப்ளஸ்ஸு, அதிமுகவும் ப்ளஸ். சார் பல்லறிகளை தேர்வாளர் நேரத்தை நிற்கிறேன்.